எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஆர்பிடி நேச்சுரல்ஸ் சத்யவாசன். இன்னைக்கு வந்து எங்க பீர்க்கங்காய் தோட்டத்த பத்தி தான் பார்க்க போறோம். நெறைய பேர் உங்க தோட்டத்தோட ஃபுல் வீடியோ போடுங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு வந்து பீர்க்கங்காய் தோட்டம் மட்டும் போடுறேன். பூ தோட்டத்து போட சொன்னீங்க. தக்காளி தோட்டம், பூத்தோட்டம் இதெல்லாம். பூத்தோட்டம் தனியா, கத்திரிக்காய் தோட்டம் தனியா, தக்காளி தோட்டம் தனியா, பாவக்காய் அதெல்லாம் தனித்தனியா போடுறேன். இன்னைக்கு வந்து பீர்க்கங்காய் தோட்டம் வந்து பார்க்கலாம். இதுதான் எங்களோட பீர்க்கங்காய் தோட்டம். இது வந்து அறுவடை ஒரு 4, 5 அறுவடை முடிஞ்சிருச்சு. மேல ஒரு தோட்டம் இருக்கு. அது இப்பதான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் அறுப்பு அறுத்தோம். அதோட வீடியோ உங்களுக்கு நான் காலையில அப்லோட் பண்ணியிருப்பேன். ம். பீர்க்கங்காய பொறுத்தவரைக்கும் வந்து ஈரப்பதம். எங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோ போடுறதுனால என்ன யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, நெறைய பேர் வந்து இந்த மாரி பண்ணுங்க இன்னும் பெஸ்ட்டா இருக்கும். இந்த மாரி இந்த மருந்து விடுங்க, இந்த உரம் விடுங்க. அப்புறம் தோட்டத்த இந்த மாரி மெயின்டெயின் பண்ணுங்க. இன்னும் 2, 3 நாள் சேர்த்து அதாவது 2, 3 மாசம் சேர்த்து வந்து அறுவடை பண்றது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது ரொம்ப என்னோட வீடியோ மத்தவங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தெரியல. மத்தவங்க கமெண்ட் பண்றது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுல வந்து நெறைய பேர் சொன்னத வச்சு நாங்க ஃபாலோ பண்ணதுனால தோட்டம் இந்த டைம் வந்து போன வருஷத்த விட இந்த வருஷம் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இதுவும் இந்த இலைய கிள்ள விடுற ஐடியாவும் வந்துட்டு கமெண்ட்ல சொல்லி தான் எனக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து நாங்க இலைய வந்து ரிமூவ் பண்ணல. இப்போ அந்த கமெண்ட் பார்த்துட்டு தான் நாங்க வந்து இலையே கிள்ளி விட ஆரம்பிச்சோம். பரவால்ல. அப்புறம் மோர் கரைசல் சொல்லியிருந்தாங்க ஒரு அண்ணா. அந்த அண்ணாக்கு வந்து ரொம்ப நன்றி. அவர் சொன்ன ஐடியா எல்லாம் ஃபாலோ பண்ணோம். இப்போ ஓரளவுக்கு பரவால்ல. அந்த மோர் கரைசல் இப்பதான் தெளிச்சிருக்கோம். அது நல்லா பெஸ்ட்டா வந்ததுன்னா, நான் உங்களுக்கு அது எப்படி யூஸ் பண்ணணும், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவா சொல்றேன். அம் பீர்க்கங்காய பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அறுவடை பண்ணிடுவேன். இந்த தோட்டம் வந்து நேத்து அறுவடை பண்ணோம். இன்னைக்கு பண்ணல. அதுக்குள்ளேயே காய் வந்து நல்ல சைஸா வந்துடுச்சு. அதுவும் இல்லாம காய் வந்து வளைஞ்சு பாருங்க. இந்த மாரி இருக்கிற காயெல்லாம் இப்படி நம்ம எடுத்து விடணும். டெய்லி தோட்டத்துக்கு வந்து காய் வந்து ஏதாச்சும் மடங்கியிருந்தா, அத பார்த்து நம்ம இந்த மாரி நேரா வாங்கி விடணும் காய். இல்லன்னா பாருங்க வாங்கி விடலைன்னா, இந்த மாரி காய் வந்து இந்த மாரி காய் வந்து கோணையா வந்துடும். அப்போ வந்து மார்க்கெட்ல என்ன பண்ணும்னா, இது வந்து ரேட்டு நல்ல காயா இருந்தாலுமே, கோணையா இருக்கிறதுனால வந்து காய் வந்து ரேட் போகாது. சம்டைம்ஸ்ல அந்த கோணையா இந்த மாரி காய் கூட கோணையா வந்திருக்கு. இது ஓரளவுக்கு ஓகே தான். கோணையா இருக்குன்னா, அடியில வந்து கல்லு கட்டி விட்டோம்னா வந்து அது லென்த்தா நல்லா வந்துடும். இந்த மாரி நெறைய இது பண்ணணும். பீர்க்கங்காய பொறுத்தவரைக்கும் கம்பல்சரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரொம்ப அதிகமா இருந்தா டெய்லி கூட அறுக்கலாம். அறுவடை பண்ணலாம். மார்க்கெட் போலாம். கம்மியா இருக்குன்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அறுவடை பண்ணியே ஆகணும். நாங்க வந்துட்டு இந்த தோட்டம் ஒரு நாள் அறுவடை பண்ணுவோம். இது அறுவடை பண்ணாத நாள் வந்து மேல் தோட்டம் பண்ணுவோம். மேல இருக்கிற ஒரு தோட்டம். அதனால எங்களுக்கு வந்து டெய்லியா அறுவடை வந்து இருந்துட்டே இருக்கும். பீர்க்கங்காய் அறுவடை. இந்த மாதிரி இலையெல்லாம் கிள்ளி விடும்போது தோட்டம் வந்து பார்க்க நீட்டாவும் தெரியும். அந்த வைரஸ் அட்டாக்கெல்லாம் இல்லாம தோட்டம் கிளீனா தெரியும். அது இல்லாம மேல இருக்கிற அந்த இலைய கிள்ளி விடும்போது மேல பிஞ்சு இறங்குனா கூட அது வந்து நல்லா ஸ்ட்ரைட்டா இலையிலலாம் மாட்டி இப்படி கோணையா வராம நேரா வரும். அதனால இந்த இலைய கிள்ளி விடும்போது நம்மளுக்கு அந்த கோணக்காய்ன்றது வந்து ஓரளவுக்கு கம்மியா தான் இருக்கும். தோட்டம் இந்த டைம் நல்லா வந்துச்சு. ஆனா இந்த டைம் வந்து ரேட் கொஞ்சம் வரல. ரேட்டுக்கு வந்து காய் வரல. இருந்தாலும் விளைச்சல் பார்க்கும்போது ரேட் இருந்தாலும் இல்லைனாலும் எங்களுக்கு வந்து விளைச்சல் வந்து நல்லா இருக்கணும். அது வரைக்கும் பரவாயில்ல இந்த டைம். போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் இந்த சேனல் ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டதுனால நிறைய பேர் இப்படியெல்லாம் பண்ணலாம் கொஞ்சம் ஐடியா சொன்னதுனால இந்த டைம் தோட்டம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வளர்த்துருக்கோம். அதே மாதிரி தான் கத்திரிக்காய் தோட்டமும் இந்த டைம் போட்டிருக்கோம். அது என்னன்னு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஏதாச்சும் அதுலேயும் மைனஸு இல்லை ப்ளஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்படி பண்ணால் இது பெஸ்ட்டாக வரும்னு அதே மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணால் நாங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்துட்டு 2 வகை இருக்குது. நாபி எஃப்ஒன்னு நாகா அப்படின்ட்டு. போன டைம் வந்து இதுக்கு வந்து நாங்கள் நாகா போட்டிருந்தோம். மேலே தோட்டத்துக்கு வந்து நாவி போட்டிருந்தோம். இது நாகா வந்து நாவியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சைஸ் வந்து இந்த மாதிரி லென்த் வராது. காய் வந்து லென்த் வராது. குட்டையாக வரும். ஆனால் நாவியோட ரூபா வந்து ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் விளைச்சல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் நாவி வந்து அப்படி கிடையாது. நல்ல காய் வந்து லென்த் வரும். அதே சமயம் வந்து ரேட் ரூபா கம்மினாலும் விளைச்சல் அதிகமாக இருக்கும். நம்ம அது அந்த ஆவரேஜ் வந்து அதில் பண்ணிக்கலாம். விளைச்சல்ல பண்ணிக்கலாம். அந்த ரேட்டோட ஆவரேஜ். பாருங்க இதெல்லாம் நாளைக்கு கரெக்டாக அறுவடை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து காய் வந்து லென்த்தாக வரணும்.
நாக வந்து இந்த மாரி வராது. ரொம்ப குட்டி இந்த சைஸ்லயே கூட நின்னுடும். ஆனா நாபி மட்டும் தான் இந்த மாரி நல்லா லென்த் வரும். நெறைய பேர் விதை தான் கேட்டுட்டே இருக்கீங்க கன்டினியூஸா. விதை வந்து இங்க கண்டிப்பா கிடைக்கும். நீங்க இந்த சைடு வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப லாங்ல வேணும்னு சொல்லி கேட்டுருக்கீங்க. கண்டிப்பா அது நான் கடைக்காரங்க கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்லி சொல்றேன். ஆனா எப்படி பார்த்தாலும் கேஷ் ஆன் டெலிவரி அப்படி பண்ற மாதிரி தான் அவங்களும் குடுப்பாங்க. ஏன்னா, அந்த மாரி தான் பண்ணுவாங்க. கேஷ் ஆன் டெலிவரி மெத்தட் தான் இருக்கும். பாருங்க இதெல்லாம் ஃபுல்லா வைரஸ் அட்டாக் தான். இந்த மாரி அது இல்லாம இது வந்துட்டு பாருங்க இது பாம்பு கோடு, இது வைரஸ் அட்டாக்கு. இத வந்து கழிச்சு இந்த மாரி கீழ போட்டுடணும். செடியிலே விட்டோம்னா ஃபுல்லா எல்லாம் பரவிடும். முக்கியமா இத கீழ போட்டு தோட்டத்திலே விடக்கூடாது. இத எடுத்து வெளியில தோட்டத்த விட்டு வெளியில கொட்டிடணும். தோட்டத்துக்குள்ள வச்சா தோட்டம் பார்க்க நீட்டாவும் தெரியாது. அதுல இருக்கிற வைரஸ் வந்து மத்த இலைக்கெல்லாம் பரவறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. பீர்க்கங்காய் தோட்டத்த பொறுத்தவரைக்கும் ஓவரா தக்காளி மாதிரியெல்லாம் ரொம்ப அலைச்சல், ரொம்ப வேலையெல்லாம் இருக்காது. தக்காளிக்குன்னா வேலை அதிகம். ஆனா இந்த மாரி காய்கறி தோட்டத்துக்கு வந்து வேலை ஓரளவுக்கு கம்மி தான். கொஞ்சம் அவ்வளோ கஷ்டம் இல்லாம ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். இவ்வளோதாங்க பீர்க்கங்காய் பத்தி எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் தெரியணும், இல்லம்மா இந்த மாரி பண்ணுங்க, இன்னும் பெஸ்ட்டா வரும்னு சொன்னீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல. அடுத்த தோட்டத்த பூத்தோட்டம் கேட்டிருந்தீங்க. பூத்தோட்டம் வீடியோ வந்து நான் போடுறேன். நன்றி.